குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி ஈஸியாக செய்கிற ஒரு வெந்தயக்கீரை சாப்பாடு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு ஒரு 4-5 விதமாக வைக்கலாம். நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் வைப்போம். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற, காலையில் நம்ம ஈஸியாக வேலைக்கு போகிறவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு செய்கிற போல் ஈஸியாக செய்யலாம். இந்த கீரைக்கு ஒரு கசப்பு தன்மை உண்டோ, அது போகிற அளவுக்கு நம்ம வணக்கிறதுல தான் இருக்குது. கீரை நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த பவுலில் 1 பவுலு கீரை எடுத்துருக்கிறேன். என்னோடய கைக்கு ஒரு கைப்பிடி கீரை எடுத்துருக்கிறேன். கீரை கசப்புத்தன்மை பிடிக்காதவங்க கீரை கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஜீரகம் போட்டு போகிறேன், உளுந்து போட்டுட்டேன். இந்த சாப்பாட்டுக்கு கடுகு நம்ம வீட்டில் அத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் செய்வாங்க. வரமிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் தேங்காய், வரமிளகா எல்லாம் வறுத்துட்டு அரைக்கிற சாப்பாடும் இருக்குது. அது செய்யும்போது ஒரு நாள் காட்டுறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து நான் 2 கட் பண்ணியிருக்கிறேன். அதுபோல் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டுட்டேன், நல்லா வணங்கட்டும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரைங்க, நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடும் கூட. சாம்பார் ரைஸ்லேயும் வைக்கலாம், பஸ்மதி ரைஸ்லேயும் வைக்கலாம். ஆனால் நம்ம சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி தான், அது எல்லாருக்கும் எல்லா டைமும் வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி. காலையில் நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் வைக்கும்போது இது போல் செஞ்சுக்கலாங்க. அதான் தக்காளி நான் போட்டுட்டேன். இந்த டைம் நான் கீரை போட்டு போகிறேன். கீரை நல்லா வணங்கணுங்க. நீங்கள் இது கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கூட்டுறது கம்மியாக்குறதுன்னு உங்கள் விருப்பம். நான் ஒரு கைப்பிடி கீரை போட்டிருக்கிறேன். நல்லா வணங்கணும். இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கீரையில் ஒரு தண்ணி இருக்கும், அதை அப்படியே இழுக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த கசப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது. ஆனால் அப்படியுமே ஒரு தெவிறு மாதிரி ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். இந்த கீரை சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்களும் தெரியும். இதுலேயே இன்னொரு விதமாக வைக்கலாம், அது புளி ஊற்றி வைப்போம் நம்ம. நான் அந்த சாப்பாடெல்லாம் வைக்கும்போது அது காட்டுறேன். பாருங்கள், வணங்குது. இந்த டைம் நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு இவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். வேறு விதமாக வைக்கிறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டாங்க. இதில் நம்ம புளியெல்லாம் ஊற்றுறது இல்லையல்லவா, அப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போகிறேன். இதுலேயே நான் உப்பும் இப்போவே போட்டுற போகிறேன். வீட்டில் எல்லோரும் செஞ்சு வருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, அரிசி ஊற வச்சுட்டிங்கன்னா தாளித்து விடுறது தான் 10 நிமிஷம்தான். வணங்கிருச்சு. நான் மஞ்சப்பொடி போடல, உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த டைம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் அரிசி போட்டுற போகிறேன். இதுலேயே இந்த குண்டாவோட அளவுக்கே நான் 2 பாத்திரம் தண்ணி வச்சுக்க போகிறேன். எப்பவுமே இப்போ நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். மிளகா பொடி போடுறதில்ல நம்ம, இதுக்கு பொடி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு அந்த வரமிளகாயோட காரம்தான். உங்களுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்க பாதி பச்சை மிளகா பாதி வரமிளகா போட்டுக்குங்க. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு வரமிளகா தான் நல்ல ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த வெந்தயக்கீரை சாப்பாட்டுக்குன்னு எங்கள் வீட்டில் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த சமையலில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பச்சை மிளகா வேணும்னா பாதி பாதி போட்டுக்குங்க. ஒரு கொதி வரட்டும் சாப்பாடு. ஒரு கொதி எப்பவுமே தாளித்த சாப்பாடெல்லாம் ஒரு கொதி வந்துட்டு தான் நம்ம மூடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். சாதத்தில் உப்பு காரம் கரெக்டாக பிடிக்குன்னு சொல்லுவாங்க. வந்து நான் சும்மா இப்படி வச்சு போகிறேன். ஒரு கொதி வந்த பின்னாடி நான் மூடி போட்டுற போகிறேன். பாருங்கள், நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம குக்கருக்கு 3 விசில் விட்டால் போதுங்க. விசில் வந்துட்டு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து ஆப்ஷனல் வந்து என்ன தெரியுமா, முந்திரி பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலை. இதெல்லாம் முந்திரி பருப்பு இல்லைனாலும் இப்படி போடாமல் கூட வைக்கலாம். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. 3 விசில் வரட்டுங்க, வந்துட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வெந்தயக்கீரை சாப்பாடு விசிலெல்லாம் அமர்ந்துருச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்குது. இப்படி தான் வரும். மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கலர் மாறும், மஞ்சளாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறவங்க வந்து கொடுக்குறதுனா மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. அவங்களுக்கு கீரை கருகாப்பில் இதெல்லாம் தெரியாது. அவங்க அப்போ கலர் மாறும்போது ஒன்றும் கூட தெரியாமல் இருக்கும் அதில் வெந்தயக்கீரை. சரிங்களா? வாங்க, நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கூட சாப்பிட்லாம். சேனக்கிழங்கு வறுவல் எல்லா காய்களும் ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதுக்கு நல்லா மேட்சாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைனாலும் ₹1 மட்டை ஊறுகாய் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் கூட இந்த வெந்தயக்கீரை சாப்பாடு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.